ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. சிவகங்கையில் இருந்து கொண்டு தன் பக்தரின் தாயார் துன்பப்படுவதை அறிந்து தன் பக்தரை தன் தாயார் இடத்திற்கே அனுப்பினார் மகாபெரியவர். இன்னொரு கதையில் ஓர் பிரசவத்தின் போது தன் பார்வையை இழந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு திரும்பவும் பார்வையளித்தார் மகாபெரியவர். அவரது லீலையை முழுமையாக அறிய வேண்டுமானால் இக்காணொலியை முழுமையாக கேளுங்கள். குறை தீர்க்கும் குரு தரிசனம். காஞ்சி மகா பெரியவரின் பக்தர் சந்திரமௌலி. சென்னையில் பணியாற்றிய இவர் ஒருமுறை சிவகங்கை மாவட்டம் இளையத்தாங்குடியில் தங்கியிருந்த மகா பெரியவரை தரிசித்து ஆசி பெற்றார். அன்று மாலையில் விடை பெற வந்தபோது, என்ன நீ ஊருக்கு புறப்பட்டாச்சா? சென்னைக்கு செல்லும் முன் கும்பகோணம் போகணுமே என்றபடியே மடத்தின் மேலாளரை நோக்கி கையசைத்தார். கும்பகோணம் போவதற்கு ஏற்பாடு செய் என்றார். அப்போது பக்தர் ஒருவரது கார் மடத்தின் வாசலில் வந்து நின்றது. அதில் வந்தவரின் அனுமதி கேட்டு சந்திரமௌலியை புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்திற்கு அனுப்பினார் மேலாளர். அங்கிருந்து அவர் பஸ்ஸில் கும்பகோணம் சென்றார். அங்கு அவரது தாயாரை காணச் சென்றபோது அதிர்ச்சிக்கு உள்ளானார். முதல் நாள் இரவில் வெள்ளப்பாகு காய்ச்சும் போது கை தவறி தாயாரின் வலது கையை புண்ணாக்கி இருந்ததை கண்டறிந்தார். சிகிச்சை செய்ததோடு அருகிலிருந்து கவனித்து வந்தார். சென்னைக்கு கிளம்பும் நேரத்தில் மகாபெரியவரின் அருளாலேதான் ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமைகளை என்னால் செய்ய முடிந்தது என நெகிழ்ச்சியுடன் தாயாரிடம் தெரிவித்து ஆசி பெற்று சென்னைக்கு புறப்பட்டார். இதே போல இன்னொரு நிகழ்வு நடந்தது. கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு பிரசவம் நடந்த ஓரிரு நாளில் வலிப்பு ஏற்பட்டதோடு கண் பார்வை மங்கியது. இழந்த பார்வையை திரும்ப கிடைக்கும் வாய்ப்புண்டு, அதற்கு தெய்வத்திடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என சோதித்த மருத்துவர் தெரிவித்தார். மனைவியுடன் ஆன்மீக யாத்திரைக்கு தமிழகத்திற்கு வந்தார் அந்த பெண்ணின் கணவர். மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலை தரிசித்த போது அறிமுகம் இல்லாத ஒரு நபர், காஞ்சி மகாபெரியவரை நீங்கள் தரிசித்தால் நல்லது நடக்கும் என்றார். இருவரும் காஞ்சி மடத்திற்கு வந்தபோது, அதோ பார் மகாபெரியவர் அமர்ந்திருக்கிறார் என கணவர் சொல்ல, ஆமாங்க, எனக்கும் சுவாமிகள் நன்றாக தெரிகின்றார் என்றாள் பரவசத்துடன். அவரது மகிமையை யாரால் அளந்து சொல்ல முடியும்? ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.